we could talk about our party, but we are not, nobody is our enemy. That is our point. We could take about, we could talk about number of the பெருமையா பேசிக்கலாம். மத்தவங்க யாரும் எதிரியா நம்ம பார்க்கல. அதுல எனக்கு அதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். எனக்கு வீரவசனம் பேசிட்டு வழக்கு போடுறதுல எனக்கு பிடிக்காது. பேசலாம் மைக்ல அவனை பத்தி இப்படி பேசலாம் அப்படி பேசலாம், பட் அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வேலை நடக்கணும். நம்மளை பத்தி பெருமையா பேசிக்கலாம், மற்றவங்களை பத்தி தாழ்வா பேசக்கூடாது. அதனால யார் மேலேயும் கேஸ் வரக்கூடாது. நீங்க எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், என்ன நோக்கம், நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், உங்க குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட்சி இயக்கத்துல வரணும். அதுதான் அந்த வகையில் தான் நான் அவங்களை எல்லாம் வழி நடத்தணும். அடுத்தது இங்க ரிசர்வேஷன், இன்னொரு இஸ்லாமிய முஸ்லிம் ரிசர்வேஷன் இங்க கொண்டு வந்தது மருத்துவர் ஐயா தான் கொண்டு வந்திருக்காரு, முஸ்லிம் ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சியில பாத்தீங்கன்னா 3 பிரிவு இருக்கு. ஆதி திராவிடர், அருந்ததியர், தேவேந்திர குல வேளாளர். அது அருந்ததியர் within the SC, அருந்ததியர் was very very backward. ஸோ அதுக்கு அருந்ததியருக்கு 3% ரிசர்வேஷன், இன்டர்னல் ரிசர்வேஷன் இந்த எஸ்சி, அதுவும் ஐயா தான் கொண்டு வந்தார். இப்படி பல ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு. அது இல்லாம இங்க எஜுகேஷன் பாலிசி, அக்ரிகல்ச்சரல் பாலிசி, இரிகேஷன் பாலிசி, வாட்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பிஎம்கே தான். பிஎம்கே என்ன சொன்னாலும் அதுதான் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த கட்சி, டிஎம்கே, ஏடிஎம்கே. இப்போ இந்த டிவிகே கூட இப்போ புதுசா வந்திருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்தாரு. இப்போ பதவி எடுத்துக்கப்புறம் என் வீட்டுக்கு பார்த்தாரு. half an hour டிஸ்கஸிங். அதுக்கப்புறம் நானும் போய் இஷ்யூஸ் பார்த்து பேசுறேன். நான் நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு, காஸ்ட் சென்சஸ் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு சொல்லிட்டு so much of programs, broadcast எல்லாம் we have been doing for the last 46 years. 46 years. எல்லாமே என்னென்ன இருக்குன்னு தெரியணும். தெரிஞ்சாதான் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கலாம். ரிசர்வேஷன்ஸ் மட்டும் கிடையாது, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கலாம், ஜாப் கொடுக்கலாம், கடன் கொடுக்கலாம், பேங்க் கல்வி எல்லாம் சோ மெனி திங்ஸ் கொடுத்து. அதனாலதான் நான் சொன்னேன், நான் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு. சிஎம் என் வீட்டில் 10 மணி நேரம் பேசினப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. ஒரு சிஎம்னா முதல்ல 8 கோடி மக்களுடைய நிலையை நீங்க தெரிஞ்சுக்கணும். சமூக பொருளாதார கல்வி நிலையை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அந்த 8 கோடி மக்கள் எப்படி இருக்கிறாங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த 8 கோடி மக்களுக்கு நீங்க திட்டங்கள் வகுக்கலாம். அது புரியுற மாதிரி சொல்லியிருக்கோம். அவரும் ஓரளவுக்கு ஏத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் நிறைய